எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்றாரு. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன். என்னமோ இவர் சம்பாரிச்சு படத்தை கொடுத்த மாதிரி. ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. நேற்று அதிமுக கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றும் என்று சொன்னீங்களே, என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க? அப்படியே தானே மக்களுடைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் தீர்க்கலையே. அதோட எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்றாரு. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன். என்னமோ இவர் சம்பாரிச்சு படத்தை கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நீக்கிருக்குன்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒடிசல் பேருந்து. அந்த பேருந்துல பயணம் செல்லிக்கிட்டு போது அப்படியே ஒழுகுது. கொடை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடையை கொண்டு போகணும் மழை காலத்தில். அப்பதான் நலையாத கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்தை இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். நீ எவ்வளவு பேருந்து வாங்கியிருக்கிற? வெறும் 3,500 பேருந்து தான் கொடுத்திருக்கிற. காலாவதியான பேருந்து, இயக்க முடியாத பேருந்து, டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது, சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன நேரம் பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்துல ஏறினா பணம் செலுத்த வேணும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.